அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசி பாலமுருகன். மீண்டும் ஒரு புதிய பதிவில் உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். நான் ரொம்ப நலமாக இருக்கிறேன். நம்ம சேனலை பார்க்கக்கூடிய நீங்களும் எல்லாரும் ஆரோக்கியமாக சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கணும், நிச்சயமாக இருப்பீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு இந்த பதிவுக்குள்ளார போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிர்ஷ்டத்தை பற்றிய ஒரு புதிய சில தகவல்களை உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறேன். அதிர்ஷ்டம் நம்ம வீட்டுக்கு வந்து கதவை தட்டுதுன்னா யார் தான் வந்து சந்தோஷப்பட மாட்டாங்க? ரெண்டு வாசலையும் திறந்து, ரெண்டு கதவையும் திறந்து அதிர்ஷ்டமே உள்ளாரவா அப்படின்ட்டு நம்ம எல்லாருமே வருக வருக என வரவேற்போம். அந்த மாதிரியான அதிர்ஷ்டத்தை நம்மளே நம்ம வீட்டில் சில விஷயங்கள் செய்வதன் மூலம் உண்டு பண்ண முடியும். அந்த மாதிரியான விஷயங்கள் என்ன அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை நான் உங்ககிட்ட சொல்லிக்கிறேன். இது வந்து நான் ஏற்கனவே பல பதிவுகளில் சொல்லியிருக்கிறேன். நம்முடைய சேனலில் மெம்பர்ஸாக ஜாயின் பண்ணுறதுக்கு வந்து இப்போ அந்த சப்ஸ்கிரிப்ஷன் ரேட் வந்து நான் ரொம்ப கம்மி பண்ணிட்டேன். ஸோ யாரெல்லாம் நேரடியாக உங்களுடைய பிரச்சனைகளை நம்மக்கிட்ட சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ, நீங்கள் வந்து மெம்பர்ஸ் ஆகிட்டிங்கன்னா வந்து நம்ம மெயில் மூலமாகவே நீங்கள் கேட்குற கொஸ்டின்ஸ்க்கு நான் வந்து பதில் சொல்வேன். தேவைப்பட்டால் ஃபோன் பண்ணி கூட நான் உங்ககிட்ட பேச முடியும். ஸோ அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது உங்களுக்கு. ஸோ யாரெல்லாம் பயன்படுத்திக்க நினைக்கிறீங்களோ பயன்படுத்திக்கலாம். சரி, நேரம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம வந்து நேராக பதிவுக்குள்ளார போயிடலாம் வாங்க. நம்ம பார்க்க போகிற குறிப்புகளில் முதல் குறிப்பு நம்ம சமையல் அறையிலேருந்து ஆரம்பிக்கலாங்க. எல்லார் வீட்டு சமையல் அறையிலையும் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான இருக்க வேண்டிய ஒரு பாத்திரம், அதாவது ஒரு பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சரை பெட்டி. ஆனால் இன்னுமே கூட நிறைய வீட்டில் இந்த அஞ்சரை பெட்டி அப்படிங்கிறது இல்லாமல் தான் இருக்குது. எத்தனை பேர் வீட்டில் அஞ்சரை பெட்டி காலங்காலமாக நாங்கள் பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எத்தனை பேர் பிளாஸ்டிக் அஞ்சரை பெட்டிலாம் இப்போ பயன்படுத்துகிறீங்க அப்படின்னு சொல்லுங்கள். அப்படி நீங்கள் பிளாஸ்டிக் அஞ்சரை பெட்டி பயன்படுத்துனீங்கன்னா அதை வந்து கொஞ்சம் மாற்றிட்டு நீங்கள் வந்து இதை மாதிரி ஸ்டீலுக்கு மாறுங்க. ஸ்டீல் கூட நல்லது கிடையாது. இந்த உலோகத்தினால ஆனது, பிராஸு, அதுக்கப்புறம் மரம், அதுதான் நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இதுதான் வந்து முன்காலத்தில் நம்மளுடைய பழங்காலத்தில் பாட்டியோட அம்மாக்கெல்லாம் இருக்கக்கூடிய வங்கி பேங்க்குன்னு பார்த்தா இந்த அஞ்சரை பெட்டி, அரிசி பானை, தோரம்பருப்பு டப்பா, அதெல்லாம் தான். இதில் தான் அவங்க வந்து காசை சேமிச்சுக்கிட்டு வந்தாங்க. அதனால தான் அவங்க கையில் புழங்குச்சு, காசு அதிகமாக புழங்குச்சு அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் நிறைய பாட்டிகள் அந்த காலத்தில் சுருக்கு பை வச்சுருப்பாங்க. எங்கள் பாட்டிலாம் சுருக்கு பை வச்சுருந்தது எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்குது. அதில் வந்து வெத்தலை, பாக்கு, சுண்ணாம்பு டப்பா சின்னதாக இருக்கும், அதெல்லாம் வச்சுருப்பாங்க. இப்போது இந்த அஞ்சரை பெட்டியில் பணம் தரக்கூடிய ஒரு முக்கியமான விஷயத்தை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நிறைய பேர் சோம்பில் இதை வச்சுருப்பாங்க, கடுகில் வந்து சில பொருள்களை, அதாவது தன ஆகர்ஷண பொருள்லாம் வச்சுருப்பாங்க. நான் எங்கள் வீட்டு அஞ்சரை பெட்டியில் இதை தான் நான் வச்சுருப்பேன் எப்பொழுதுமே. சரி, இது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து தாளிப்பு வடகம், சோம்பு, உளுத்தம் பருப்பு, சீரகம், இது எல்லாத்தையும் தான் வச்சுருப்பேன். இப்போ நம்ம பார்க்க போகிற விஷயம் வந்து இதற்கு மேலே நம்ம வைக்க போகக்கூடிய தட்டு. இப்படி ஒரு தட்டு இருக்குது இல்லையா? இப்போது இதற்கு மேலே வந்து நம்ம ஒரு தட்டு வைக்கிறோம் இல்லையா? இந்த தட்டில் நம்ம எப்பொழுதுமே வரமிளகாய், அதாவது காய்ந்த மிளகாய்னு சொல்லுவோம் இல்லையா? இந்த மிளகாயை நம்ம எப்பொழுதுமே வைத்திருப்பது அப்படிங்கிறது நல்லது. நீங்கள் குண்டு மிளகாய் வைக்கக்கூடாது. இதை மாதிரி நீட்டு மிளகாயை வைத்து அதை வந்து இந்த முறையில் நம்ம மூடணுங்க. பட் நிறைய பேர் வீட்டில் பார்த்தா இந்த தட்டே இருக்கவே இருக்காது. இந்த மூடியை திறந்ததும் டைரெக்டாக இதுதான் வந்து இருக்கும். அதை மாதிரி நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா இந்த தட்டையும் வச்சு அதில் வந்து காய்ந்த மிளகாயை வைங்க. பொதுவாகவே இந்த காய்ந்த மிளகாய் அப்படிங்கிறது திருஷ்டி கழிப்பதில் ரொம்ப முக்கியமான இடத்தை பெறுகிறது. மிளகாயே பொதுவாக பச்சை மிளகாயை நம்ம நிலைவாசலில் கோத்து எலுமிச்சை பழத்தோடு வந்து நம்ம ஊசி நூலால் கோத்து தொங்க விட்டுருப்போம். அதே மாதிரி காய்ந்த மிளகாவும் நம்ம சுற்றி போடுவதற்கு காய்ந்த மிளகாய் பயன்படுத்துவோம். இந்த காய்ந்த மிளகாயோடு நம்ம ரூபாய் நோட்டுகள் வைக்கும்பொழுது நம்ம வீட்டில், அதாவது பெண்கள் கையில் எப்பொழுதுமே பணம் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ யாருக்கெல்லாம் இது வந்து செய்வது நல்லது அப்படின்னு தோணுதோ நீங்கள்லாம் இன்னையிலேருந்தே இதை ஆரம்பிக்கலாங்க. ஒரு 4-5 வரமிளகாய் போட்டுட்டு அது கூட ஒரு 10 ரூபாயோ கொஞ்சம் சில்லற காசுகளை போட்டு வைங்க. அதை நீங்கள் வந்து எடுக்காத மாதிரி பார்த்துக்கோங்க. அந்த ரூபாய் நோட்டுகள் அப்படியே அங்கேயே இருக்கட்டும் பர்மனண்ட்டாக. அதை மாதிரி நீங்கள் செய்யும் பொழுது உங்கள் வீட்டோட பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாமலே அது மலமலன்னு உயர்ந்து கொண்டே போகும். முன்னாடி இருந்த பண கஷ்டத்துக்கும் இப்போ இருக்கக்கூடிய கஷ்டத்துக்கும் உங்களுக்கு நிறையவே வித்தியாசம் தெரியும். அந்த பண கஷ்டம், பண வறுமை அப்படிங்கிறதே இருக்காது. இதெல்லாம் சின்ன சின்ன வழிகள். இதை நம்ம முயற்சி செய்து பாருங்கள்.
இரண்டாவது முக்கியமான அதிர்ஷ்ட குறிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில பேர் எல்லாம் சொல்லுவாங்க, பொருளாதார முன்னேற்றமே இல்லைங்க, கையில் வரது போகிறது இப்படியே தாங்க இருக்குது, எதுவுமே எங்களால் சேர்த்து வைக்க முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி பொருளாதார நெருக்கடியில் சிக்கி தவிக்கிறவங்க அவங்க வீட்டில் நிச்சயமாக சிகப்பு நிற ஒற்றை இதழ் செம்பருத்தி செடியை வளர்த்து பாருங்கள். நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு தெரியும். இந்த செடி எப்படி செழித்து வளர்ந்து பூக்கள் பூக்கிறதோ கொஞ்சம் கொஞ்சமாக வளரும் இல்லையா, அதே மாதிரியே நமக்கும் செல்வ செழிப்பானது உருவாகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. எங்கள் வீட்டில் சிகப்பு ஒற்றை இதழ் பூ கிடையாது, லைட் எல்லோ கலர் தான் இருக்குது. ஸோ அதனால தான் நான் 2 செடி சிகப்பு நிற செம்பருத்தியை வாங்கியிருக்கிறேங்க. ஸோ உங்கள் வீட்டில் அதை மாதிரி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இதை வாங்கி உங்கள் வீட்டுக்கு முன்பக்கமாக வையுங்க. அந்த என்ட்ரன்ஸில் வைக்கும்போது கண் திருஷ்டியும் பட்டு போயிடும். அதே மாதிரி நல்ல ஒரு தன ஆகர்ஷண சக்தியையும் இது நமக்கு அள்ளித்தருங்க. மூன்றாவதாக நம்ம பார்க்கக்கூடிய அதிர்ஷ்ட குறிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அரச இலையை வச்சு தாங்க நம்ம செய்ய போகிறோம். இதை மாதத்தில் ஏதாவது ஒரு சனிக்கிழமை நீங்கள் செஞ்சாலே போதுமானது. நல்ல ஒரு செல்வ செழிப்பை உங்களால் உணர முடியும். என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சனிக்கிழமை அன்று நீங்கள் ஆஞ்சநேயரை மனசில் நினச்சிக்கிட்டு ஒரே ஒரு அரச மர இலை நல்ல நிலையில் இருந்தாலே போதும். அதை எடுத்துக்கிட்டு நீங்கள் ஆஞ்சநேயரை மனசில் நினச்சிக்கிட்டு ஸ்ரீ ராமஜெயம் அப்படிங்கிறத மஞ்சள் இருக்குது இல்லையா, மஞ்சள் பொடி, அதில் நீங்கள் கொஞ்சம் பன்னீரோ அல்லது தண்ணீரோ கலந்து உங்களுடைய வலது கை மோதிர விரலால் நீங்கள் எழுதுங்க. எழுதிட்டு நீங்கள் உங்கள் பூஜை அறையில் வச்சுருக்கலாம் அல்லது உங்களுடைய பீரோவில் வச்சுருக்கலாம். அடுத்த 1 மாதத்திற்கு அது அங்கேயே இருக்கட்டுங்க. தினந்தோறும் அந்த இலையை பார்க்கும்போது நீங்கள் அந்த பணவரவு வேண்டும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் ஆஞ்சநேயர்கிட்டையும் ராமர்கிட்டையும் உங்களுடைய வழிபாடை வைங்க. இது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு வழிபாடு. ஆனால் இந்த அரச இலையை நீங்கள் சனிக்கிழமையில் மட்டுமே எடுக்க வேண்டும். மற்ற நாட்களில் நீங்கள் அரச இலையை மரத்திலிருந்து பறிப்பது அப்படிங்கிறது ஒரு பாவச் செயலாக கருதப்படுது. ஏன்னா அந்த ஸ்ரீராமஜெயம் யாரெல்லாம் எழுதி ராமரை வழிபடுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் ஆஞ்சநேயர் தன்னுடைய பரிபூர்ண ஆசியை தருவார் அப்படின்னு சொல்லப்படுது. அதனால் இதை நீங்கள் முயற்சி செய்து பார்க்கலாம். இப்போ நம்ம பார்த்த 3 குறிப்புகளுமே சொல்கிறேன், எதுவுமே ரொம்ப அதிக செலவில்லாத விஷயங்கள்ங்க. செம்பருத்தி செடி கூட நீங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய நர்சரியில் போய் வாங்கினீங்கன்னா 50லேருந்து 60 ரூபா தான் வரும். அது நம்ம வீட்டுக்கு பெரிய அழகை கொடுக்கும். ஸோ அதையும் நீங்கள் முயற்சி செய்து பாருங்கள். அதிர்ஷ்ட குறிப்புகள்லாம் பார்த்தீங்களா, கேட்டிங்களா, எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். குறிப்புகள் எல்லாம் சூப்பராக இருந்துச்சா இல்லை ஒரே மொக்கையாக இருந்துச்சா அப்படிங்கிறதையும் நீங்கள் என் கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஆதரவு எனக்கு என்னன்னைக்குமே வேணும். நம்ம சேனலை பார்க்கக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் எப்பொழுதுமே உங்ககிட்ட சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.